யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமீரகம், இந்த துபாயில் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஃபாரின்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அப்படி யூகேல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த ஃபண்டை துபாய் அரசு நிப்பாத்தி வச்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, யூரோப் கண்ட்ரிஸ் குறிப்பாக அந்த யூகேல தான் இஸ்லாமிக் ரேடிகைசேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு பயம் வந்து அந்த அரசு வந்து அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. செய்தி எப்படி பாக்குறீங்க? 1928 முஸ்லீம் பிரதர்வுட் அப்படின்னு ஹசன் அல் பன்னா அப்படிங்கிறவர் எஜிப்தில் ஆரம்பிச்சாரு. இந்த போக்கு சரியில்லைப்பா, எஜிப்து இருக்கணும், குறிப்பாக இஸ்லாமிக் நாடுகள்லாம். திடீர்னு வெஸ்டர்ன் அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி செக்குலரைசேஷன் அது ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இந்த நாட்டுக்கே நல்லதில்லை. நம்ம ஷரியா சட்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இங்கே வெஸ்டர்ன் தாட்ஸு, செக்குலரிசம்ங்கிற அந்த விஷயங்கள், மற்ற மதத்தினரும் இங்கே வந்து அவங்க சுதந்திரமாக இருக்கலாம், அவங்களுடைய மத வழிபாட்டை சமமாக வாழலாம் அப்படின்லாம் சொல்லலாம்லாம் அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரீஃபார்மேஷன் இன் இஸ்லாமிக் வேர்ல்டு அண்டு பொலிட்டிக்கல் யூனிஃபிகேஷன் அண்டர் கேலிஃபாக். கேலிஃபாக்கில் எல்லா முஸ்லீம் கண்ட்ரியும் கொண்டு வந்துடணும். அது சொல்லும் இந்த வருஷம் வந்து நம்ம சரியாவே இந்த விஷயத்துலலாம் நம்ம அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னோடனே எல்லா நாடுகளும் அப்படிங்களா அப்படின்னு. இங்கே வந்து இந்துக்கள் இருக்காங்க, அவங்க ஏதோ கோயில்களை, அந்த கோயிலெல்லாம் இடித்து தரைமட்ட ஆக்க வேண்டும், இந்த சர்ச்சு இருக்குது அதெல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அந்த கலிஃபாத்துக்கு தான், கிலாபத் இயக்கத்துக்கு தான் காந்தியே ஆதரவு தெரிவிக்க சொன்னால் அது வேறு விதமான அரசியல், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ அமெரிக்கா, இப்போ குறிப்பாக ட்ரம்ப் பதவியை தர, அதற்கு பிறகு ஜேடி வேன்ஸ், இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த என்ன சொன்னாங்கன்னா, யூரோப் சில கண்ட்ரீஸ்லேயும் வெஸ்டர்ன் ஏஷியாவில் சில நாடுகள்லேயும் இந்த இஸ்லாமிக் பிரதர்வுட் அப்படிங்கிற போர்வையில் சில இயக்கங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து வேர்ல்டு டெரரிசம் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அவங்க பட்டியல் மாதிரி கொடுத்தாங்க. அதுவும் குறிப்பாக அவங்க என்ன சொல்லலாம், டர்க்கி, அந்த இடத்துல லெபனான், ஜோர்டான், எஜிப்து, இந்த இடத்துலலாம் பிரதர்வுட் இருக்குது. அவங்களுடைய பிரான்ச்சஸ் முழுசாக ஒளிஞ்சிருச்சுன்னு நம்ம சொன்னால் கூட அவங்க வேறு வேறு அமைப்பாக இயங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா, கட்டார் வந்து 2017-21 இதில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸோட டிப்ளமேட்டிக் கிரைசிஸே வந்தது பிகாஸ் ஆஃப் இஸ்லாமிக் பிரதர்வுட். எஸ்பெஷலி வந்து வெஸ்ட் ஏஷியன் பார்ட்னர்ஸ், எஜிப்து, சவுதி அரேபியா, யுஏஇ, இந்த இடத்துல வரும்போது, ஈவன் இப்பொழுது யுஏஇ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ இஸ்லாம், அது வந்து ஒரு நேரத்தில் அந்த கண்ட்ரிஸ் எப்படி இருந்தது, இப்பொழுது இந்து கோயில்கள், அக்ஷாதாரம் கூட, அந்த கோயிலெலாம் கூட அங்கே சுவாமி நாராயண் டெம்பிள்லாம் அங்கே மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கிறது. பல கோயில்கள்லாம் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சவுதி அரேபியாவில் வந்து பெண்களுக்கு இதுக்கு முன்னால் வந்து கார் டிரைவிங் லைசன்ஸே இல்லாமல் இருந்தது. இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லிபரல். இப்போ இதைத்தான் இந்த இஸ்லாமிக் பிரதர்வுட் எதிர்க்குது. ஷரியாவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறார்கள், வெஸ்டர்னைசேஷனை நோக்கி போகிறாங்க, செக்குலரைசேஷனை நோக்கி போகிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த டேனிஷ் பிரதமர் மெட்டே ஃப்ரெட்சன் அப்படிங்கிறவர் ஒரு விஷயம் சொன்னார். நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இந்த கல்ச்சுரல் டாமினேஷன், அவங்க இங்கே வந்ததே இல்லீகலா, இங்கே செட்டில் ஆகிட்டு எங்களுடைய சரியா சட்டத்தை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணு, இந்த டேனிஷ் சட்டம்லாம் இங்கே எடுபடாது அப்படின்னு பல போராட்டங்கள் ரோட்டில் இறங்கி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அவங்களாம் டிபோர்டேஷன் பண்ணக்கூடிய வேலையில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2021 ஆஸ்திரியா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து பொலிட்டிக்கல் இஸ்லாம், இஸ்லாம்ங்கிறது ஒரு மதமாக இருக்கும், அந்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறான், ஏதோ மாஸ்க் இருக்குது, மதரசா இருக்குது, அங்கே போய் தொழுகை பண்ணுறான் அப்படிங்கிறது இல்லாமல், இது வந்து பொலிட்டிக்கல் இஸ்லாமாக இங்கே இந்த நாட்டில் வந்துட்டு அவங்களுக்கான உரிமை, எங்களுடைய சட்டத்தை இங்கே கொண்டு வரதுக்கான என்னென்ன வேலைகள், அதற்கான வேலைகள்லாம் அவங்க ஈடுபடுறது, ரேடிகலைஸ் பண்ணி லோன் உல்ஃப் அட்டாக் போன்ற பல விஷயங்கள் நடக்கும் பொழுது இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறப்ப இது மாதிரி இல்லீகலாக வரவங்க நாட்டுக்கு வெளியே விட்டு அனுப்புறது தான் சரிங்கிறத அங்கேயும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
இதே போல ஒவ்வொரு நாடுகளுக்கும் இருக்கும் பொழுது இது அதிகமாக பொழுது யூகேல இருக்குது. இந்த இஸ்லாமிக் பிரதர்ஹுட்டுங்கிறது யூகேல இருக்குது. இங்கேருந்து சவுதி அரேபியாவிலேருந்து அனுப்பக்கூடிய மாணவர்கள் அங்கே சும்மா படிக்க போகிறான்னு சொல்லிட்டு நம்ம பசங்க படித்தாலாவது இனிமே அமெரிக்காவையோ யூரோப் கண்ட்ரியோ நம்ம நம்பி இருக்க தேவையில்லை. இங்கேயே பல மேனுஃபேக்சரிங் யூனிட்டை சவுதி அரேபியாலேயோ இல்லை யூஏஇல நம்ம தொடங்கலாம். நம்ம பசங்க போய் வெளிநாட்டில் போய் நல்லா படிச்சுட்டு வரட்டுமே அப்படின்னு அவங்க அனுப்பிச்சா இவன் அங்கே போய் படிக்காம சவுதி அரேபியாலேயோ இல்லை யுஏஇலேயோ அங்கே இப்பொழுதும் மன்னர் ஆட்சி தான் பல இடங்கள் நடக்குது. இதற்கு எதிராக கிளர்ச்சியை எப்படி ஏற்படுத்துவது? பழையபடி இந்த சரியா சட்டத்தை நிறைவேற்றுவது இஸ்லாமிக் கேலிஃபாத் மாதிரி எகிப்தில் நடந்த புரட்சி மாதிரி மற்ற நாடுகளில் நடந்த புரட்சியை மாதிரி அரச குடும்பத்திற்கு எதிராக எப்படி புரட்சி பண்ணலாம் அப்படின்னு அவன் கத்துட்டு நாளைக்கு இங்கேயும் இது மாதிரி போராட்டம் பண்றது. ஏன்டா சொந்த காசுல சூன்யம் நம்ம சொல்லுவோமா? ஒரே வார்த்தை தான் இதுக்கு. நீங்க நம்ம இவ்வளவு நீட்டி மொழிக்கு நான் பேசிட்டு இருக்கேன். சொந்த காசுல இனிமே சூன்யம் வச்சுக்க முடியாது அப்படின்னு யுஏஇ ஒரே வார்த்தையில சொல்லிச்சு. நீ அங்க போய் படிச்சுட்டு அங்க வெளிநாட்டிலேருந்து கிளர்ச்சி புரட்சிங்கிற பேர்ல மன்னர் அந்த இதுக்கு ஆட்சிக்கு கீழாக நாங்கள் இனிமேல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இவங்களெல்லாம் சாய்ச்சிவிட்டு கடைசியில் இஸ்லாமிக் ஷரியாலா இப்படின்னா மிக கடுமையாக இது பண்ணுவோம். இருக்கிறவங்கலாம் அடித்து கொள்ளுவோம். பிடிக்காதவங்களாம் இப்போ சிரியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். மற்ற கண்ட்ரிகளில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். இது மாதிரி நாளைக்கு சவுதி அரேபியாலேயே யுஏஇலேயே கொண்டு வரலான்னு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. இதற்காகத்தான் நாங்கள் இனிமேல் ஸ்காலர்ஷிப் கட் அப்படின்னு சொல்லியிருக்குது. இது ஒரு நல்ல முன்னெடுப்பு அப்படிங்கிறத பார்த்தா கூட நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள். மற்ற நாடுகளில் இப்போ இந்தியாவில் ரேடிகலைசேஷன் நடக்கிறதுக்கு பிஎஃப்ஐக்கு இது போன்ற அடிப்படைவாத அமைப்புகளுக்கு அங்கேருந்து பணம் அனுப்பி நிதி அனுப்பி அந்த வேலையெல்லாம் நடக்குது. ஆனா அவன் நாட்டுக்குள்ளார பிரச்சனை வந்துடக்கூடாது. நம்ம மன்னராட்சி தான் எப்பவும் போல. நம்ம ஒரு 27 பிள்ளைய பெத்து போட்டிருக்கோமா, அந்த 27 பிள்ளையில 27வது பிள்ளை கூட ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரியில உட்காந்துருக்கும். இதுதான் அப்படியே இங்க தொடருமே தவிர ஜனநாயகம் இங்கெல்லாம் கொண்டு வரதுக்கு நீங்க போராட. அவன் ஜனநாயகத்துக்காக அவனும் போராடலை, அது அடுத்தது. ஆனா இன்னொரு கண்ட்ரியில நீ இதே போல மத பயங்கரவாதத்திற்கு நீ சப்போர்ட் பண்ற, நீ இப்ப நாளைக்கு உனக்கே பிரச்சனை வரும் அப்படிங்கிற பொழுது இப்பொழுது யுஏஇ விழித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த செய்தி. நல்ல முன்னெடுப்பு. அதே நேரத்தில் இது மற்ற நாடுகள்லையும் இந்த ரேடிகலைசேஷனை ஒடுக்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களாங்கிற ஒரு கேள்வியோடு நம்மளுடைய பார்வை இதில் இருக்கு.